ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆரி ஸ்டோரிஸ் பை புவி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெட்டீரியல்ஸ் அண்ட் யூசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆரி ஃப்ரேம். இந்த ஆரி ஃப்ரேமில் நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. 5 inch, 9 inch, 18 inch அப்படின்னு சொல்லி நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 9 inch ஃப்ரேம். நம்ம அந்த சைஸை மெஷர் பண்ணுறதுக்கு டேப் வச்சு அளந்து பார்த்தோம்னா தெரியும். இது 18 inch ஃப்ரேம். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது 18 inch ஃப்ரேம் தான். இதில் 2 ரிங் இருக்கும். இது இன்னர் ரிங், இது அவுட்டர் ரிங். இதில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி இதில் நம்ம டைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆரி ஸ்டாண்ட். இந்த ஆரி ஸ்டாண்ட் அட்ஜஸ்டபிள். நான் அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அது பிளாக் கலரில் இருக்கும். இது ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி கீழே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல நட்டை டைட் பண்ணி லூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத ஃப்ரேம் ஃபிக்ஸிங் கிளாஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 18 inch ஃப்ரேம் வாங்கினீங்கன்னா 18 inch ஸ்டாண்ட் வாங்குங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாடா ரோப். இந்த நாடா ரோப் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதை சுற்றி இந்த நாடா ரோப்பை க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம கிளாத்தை இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியர்ல் ஹெட் பின்ஸ், குண்டூசின்னு சொல்லுவாங்கள்ல. இது எதுக்குன்னா, ஃப்ரேமில் நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண பிறகு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை மடித்து இந்த குண்டூசி வச்சு ஃபிட் பண்ணணும். இது மேண்டட்டரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரி நீடில். ஆரி நீடிலில் 2 டைப்ஸ் இருக்குது. பிராண்டட் நீடில், அன்பிராண்டட் அயன் நீடில் இருக்குது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது அன்பிராண்டட் நீடில். இது ஜர்தோசி, இதுவும் அன்பிராண்டட் தான். இப்போ பிராண்டட் நீடிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர் 13. இது என்ன பிராண்ட்னா டியூலிப் ஜப்பான் சொல்லிவிட்டு அந்த சென்டரில் போட்டிருக்கோம். நம்பர் 13 0.55 mm சொல்லிவிட்டு அதோட சைஸ் பக்கத்தில் இருக்கும். நம்பரும் சைஸும் அது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் 24 0.4 mm சொல்லிட்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா பீட்ஸ், ஜர்தோசி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நீடில் டிப்பு கொஞ்சம் தின்னாக இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே தவிர ரொம்ப மேஜராக டிஃப்ரென்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் 23. இது 0.45 mm. இதுவுமே நம்ம பீட்ஸ் வச்சு லோட் பண்ணிக்கலாம். ஆனால் டியூலிப்ஸ் நீடில் பொறுத்த வரைக்கும் நிறைய லோட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 14 சைஸ் 0.5 mm. இதுவுமே கொஞ்சம் திக்காக இருக்கும். த்ரெட் ஒர்க் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கேப் கொடுத்துருவாங்க. நம்ம ஒர்க் முடிச்சுட்டு செக்யூராக அந்த கேப்குள்ளே வச்சு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அயன் நீடில். அயன் நீடிலில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நார்மலாக த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. இது டிப் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதனால் பிகினர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்ஸ் லோடிங்க்கு. இது நிறைய பீட்ஸ் கோர்க்கிறதுனால இது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பீட்ஸ் அட் அ டைமில் கோர்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜர்தோசி நீடில். இதோட ஹேண்டில் உட்டனில் கொடுத்துருப்பாங்க. நீடில் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஜர்தோசி ஒர்க்குக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். இப்போ பேசிக்காக 2 நீடில் மட்டும் பிகினராக நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். என்னென்னா அயன் நீடிலில் லோட் பண்ணுற நீடிலும், டியூலிப் ஜப்பான் அந்த பிராண்டட் நீடிலில் நம்பர் 13 0.55 mm சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த 2 நீடில் மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்டர். ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் சிசர் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. கட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கட்டர் இதுலேயே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டண்டான ஒன்று தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேண்ட் நீடில். ஹேண்ட் நீடிலில் ஒரு 3 டைப் வாங்கி வச்சுக்கோங்க. இது தின்னாக இருக்கிற நீடில். இது ஒல்லியாக இருக்கும். இது ஜர்தோசிக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காக இருக்கும். ஹோல் பெருசாக இருக்கும். இது ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டினரியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நார்மலான நீடில் வாங்கி வச்சுக்கோங்க. இது 3 தனியாக வாங்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீடில் காம்பேக்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதில் எல்லா நீடில்ஸும் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரெட்டு. இது நார்மலாக சூயிங் த்ரெட்டு தான்.
இது வந்துட்டு கோல்டன் கலர் வந்து நார்மலாக பிகினராக வந்துட்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் போகும்போது அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு. இந்த சில்க் த்ரெட்லேயும் வந்துட்டு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கில் வந்துட்டு த்ரெட் ஒர்க் பண்ணும்போது இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு அருந்து போகும். பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இதில் வந்துட்டு டபுள் பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அதை வந்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான த்ரெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். மற்ற கம்பெனியை விட டபுள் பெல் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஜிவின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஆனால் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கும்போதே. சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 கலர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட். இந்த ஜரி த்ரெட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆரி ஒர்க் நம்ம ப்ளவுஸ்க்கு போடுறதுக்கு முன்னே ப்ளவுஸோட நெக்லைன் அண்ட் ஸ்லீவ் எண்டில் வந்துட்டு நம்ம இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். 2-3 லைன்ஸ் கொடுத்துட்டு தான் நம்ம ஆரி ஒர்க்கே போட ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்துட்டு கோல்டு, சில்வர், காப்பர் இதை தவிர மித்த நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. A1 மம்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்டு வாங்கிக்கோங்க. இது நல்லாயிருக்கும். இது கிடைக்கல அப்படின்னா டயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அது வாங்கிக்கோங்க. வாங்கும்போது அந்த த்ரெட்டோட எண்ணில் லைட்டாக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி இருக்கும். அது வாங்காமல் உள்ளே வந்துட்டு ஒரு நூல் மாதிரி இருக்கும், அது வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் போட வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ஒயரை விட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட். இந்த பைப்பிங் த்ரெட்டில் வந்துட்டு நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ப்ளவுஸோட நெக்லைனில் வந்துட்டு நம்ம க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு மோல்டிங் ஃபினிஷ்காக இந்த பைப்பிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ். சுகர் பீட்ஸ் வந்துட்டு பேசிக்காக எல்லா ஆரி ஒர்க் ப்ளவுசஸ்லேயும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதில் நான் உங்களுக்கு வந்து 2 பிராண்டு சொல்கிறேன். இது வந்து A ஸ்டார், இது வந்து ப்ரிஸோ. A ஸ்டார், ப்ரிஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரு குவாலிட்டியான பிராண்டு தான். நீங்கள் ரெண்டில் எது வேணால் வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, A ஸ்டார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ரவுண்டு வந்துட்டு பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ப்ரிஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீங்கள் பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் A ஸ்டார் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். போக போக நீங்கள் ப்ளவுஸ் வந்து பெரிய ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ரிஸோ பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்ச் பீட்ஸ். இது பஞ்ச் பீட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆன்டிக் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 mm சுகர் பீட்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசு இது. இது பார்த்திங்கன்னா 3 mm பஞ்ச் பீட்ஸ். இது பார்த்திங்கன்னா 4 mm பஞ்ச் பீட்ஸ். 5 mm பஞ்ச் பீட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஆரி ஒர்க்கில் நம்ம எப்படி சுகர் பீட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ அதே அளவுக்கு இந்த பஞ்ச் பீட்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச் பீட்ஸில் இன்னொரு டைப்ஸ் வந்து இந்த ட்ராப் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராப் ஷேப்பில் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இதுவுமே நிறைய டிசைன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட் பீட்ஸ். இதை வந்து ரைஸ் பீட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு வந்து அந்த கோதுமை அந்த ஷேப்பில் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுவுமே நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஹேங்கிங்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூப் பீட்ஸ். இந்த டியூப் பீட்ஸில் வந்துட்டு நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கட் பீட்ஸ் அண்ட் கட் பீட்ஸ். மைக்ரோ கட் பீட்ஸ் வந்து நல்ல பொடுசாக இருக்கும். இது வந்து நார்மலான கட் பீட்ஸ். இதுவுமே வந்து டியூப் பீட் மாதிரி தான், ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது. இதுலேயும் நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து கலர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்கி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஃப்ளாட் ஜம்கி, குமிழ் மாதிரி இருக்கிற ஒரு ஜம்கி. இதுலேயும் நிறைய கலர்ஸ் அண்ட் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிரர். இந்த மிரரில் வந்துட்டு நிறைய ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், டைமண்ட் ஷேப்னு அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே வந்துட்டு சைஸஸ் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வந்துட்டு எல்லா சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்ரி. இந்த சக்ரியில் வந்துட்டு ஒரு 2 டைப்பில் வந்துட்டு இருக்கும். ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு சக்ரி.
இதை வந்துட்டு நம்ம த்ரெட்டால் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இதை தான் வந்து நம்ம அந்த சென்டரில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ். இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லையுமே வந்துட்டு நிறைய ஷேப்ஸ் அவைலபிளாக இருக்குது. மேட் ஃபினிஷ், க்ளாஸி ஃபினிஷ்னு 2 டைப்பில் வந்து கிடைக்கும். கலர்ஸும் வந்துட்டு நிறைய வெரைட்டியில் அவைலபிளாக இருக்கும். நம்மளோட ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர்ஸ் பார்த்து வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிட் ஸ்டோன்ஸ். இந்த ஸ்டோனை சுற்றி வந்து ஒரு ஃப்ரேம் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஸ்டோன்லேயுமே வந்துட்டு நிறைய ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் கலர்ஸ்லையுமே வந்துட்டு நிறைய வெரைட்டியில் வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இது ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன். சுற்றி வந்து ஒரு கோல்டன் கலர் ஃப்ரேம் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளூ பென். இந்த க்ளூ பென் வந்துட்டு ஸ்டோன் எடுத்து ஒட்டுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துல நம்மளால் கையால் எடுத்து வைக்க முடியாது. அந்த டைமில் வந்துட்டு இந்த பென்னை எடுத்து இந்த மாதிரி க்ளூ கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த ஸ்டோனை வந்து நம்ம எடுத்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின். இந்த ஸ்டோன் செயின் வந்துட்டு சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் கலர்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்டோன் செயினோட அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேம்லேயும் வந்துட்டு கோல்டன் கலர், சில்வர் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காயின்ஸ். நம்ம ட்ரெடிஷ்னலாக ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி காயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெம் ஸ்டோன்ஸ். இது வந்துட்டு ஃபிட் ஸ்டோன் மாதிரி தான். பட் இதில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க 4 சைட்ஸும். நம்ம வந்து ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். க்ளூ போட்டு வந்து இதை நம்ம ஒட்டிக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்துட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறது வந்து நல்லது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்கும். இந்த மாதிரி சின்ன சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரேம்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி. இதில் 3 டைப் இருக்குது. சாதி, நக்ஷி, கோரா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்துட்டு சாதி டைப் ஜர்தோசி. இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் பழகிட்டால் வந்துட்டு ஈஸி தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேப்லெட் பீட்ஸ். இந்த டேப்லெட் பீட்ஸ்லேயுமே வந்துட்டு க்ளாஸி ஃபினிஷ், மேட் ஃபினிஷில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டேப்லெட் பீட்ஸ் வந்து நம்ம ஹேங்கிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுலேயே வந்துட்டு நிறையா டைப்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு ஹூக் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நீடில் வச்சு கோர்த்து வந்துட்டு ஹேங்கிங் பீட்ஸ் வந்து நம்ம இதில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா க்ளாஸி ஃபினிஷில் இருக்குது. கீழே வந்து ஒரு சின்ன பீட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். மேலே வந்து ஹூக் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக க்ளூ. இது பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா B7000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளூ. 2ல் எது வேணால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்பன் பேப்பர் அண்ட் ட்ரேசிங் ஷீட். கார்பன் பேப்பரில் வந்துட்டு நிறைய ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ட்ரேசிங் ஷீட் பார்த்திங்கன்னா A4, A3 சைஸ்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ரோலாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் மார்க்கிங் பென்சில் அண்ட் தென் டெய்லர்ஸ் சாக். கிளாஸ் மார்க்கிங் பென்சிலில் வந்துட்டு பிளாக் கலர், ஒயிட் கலர் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மெயினாக அந்த ஒயிட் கலர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் டெய்லர்ஸ் சாக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் மெஷரிங் டேப், பென்சில், ஸ்கேல், எரேசர் இந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டீரியல்ஸும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஆரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிளாத் நேம் வந்து பாப்லன். ஃபேப்ரிக்ஸை பற்றி நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ்ட் ஆரி கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பேஜோட லிங்க் வந்து நான் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஆரிக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேசிக் மெட்டீரியல்ஸ். இன்றைக்கான கிளாஸ் ஒர்க் என்னென்னா இந்த மெட்டீரியல்ஸோட நேம்ஸும் அதோட யூசஸையும்
நான் ஒரு நோட் போட சொல்லியிருப்பேன். அந்த நோட்டில் வந்துட்டு நீங்கள் எழுதி அதை பிக்சர்ஸ் எடுத்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள்.